ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமிக்க நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு குழம்பு வகை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புல எல்லாரும் நிறைய வெரைட்டிஸ் நிறைய விதமாக செய்கிறாங்க. நம்ம செய்ய போகிறது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பாரம்பரிய முறையில் வத்த குழம்பு செய்ய போகிறோம். நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறோம். இதில் மணத்தக்காளி வத்த குழம்பு அது மாதிரி நிறைய டைப் இருக்குது. நம்ம சுண்டக்காய் எடுத்துக்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ நம்ம வத்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் திருகுனது, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தனியா, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுத்து மிக்ஸி கப்பில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வானல் வைங்க. வானலில் முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கும் நல்லது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வெந்தயம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு 8-10 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. உரிச்சிட்டு லேசாக நெசுக்கி இந்த மாதிரி போட்டு வதக்குங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம செய்ய போகிறது சுண்டக்காய் வத்த குழம்புன்னு. ஸோ அதுக்கு தேவையான சுண்டக்காவை நம்ம போடுறோம். ஒரு 20-25 சுண்டக்காய் போடுங்க. கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இந்த மாதிரி வதக்குங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு சுண்டைக்காலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம், ஒரு 2 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு வதக்குங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இந்த மாதிரி போட்டு வதக்குங்க. அடுத்தது மிளகாத்தூள். இப்போது வதங்கிடுச்சிங்க மஞ்சத்தூள். இப்போ மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, எப்பயுமே நம்ம ஒரு மிளகாத்தூள் அரைச்சிருப்போம். மல்டிபர்பஸ் மிளகாத்தூள், எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அது வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோமே பேஸ்ட்டு மசாலா, அதுவும் போடுங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டோம் பார்த்தீங்க இல்லையா, உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளி ஃபஸ்ட்டே நீங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த புளியை இதில் கொஞ்சம் ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு புளி ஊற்றுங்க. ஊற்றிட்டு குழம்ப கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் ஆகும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். வத்த குழம்புல புளிப்பு, காரம், லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த உங்களுக்கு தேவையான வெல்லமும் ஒரே ஒரு துண்டு தான் போட்டிருக்கேன், ஒரு கட்டி. சூப்பரான வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே வதக்கி வச்சுருப்பீங்களே சுண்டைக்காய், அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான வத்த குழம்பு ரெடி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.